இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாமா? ஆக்சுவலாக இன்றைக்கி பன்னீர் பீஸ் புலாவ் தான் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். மோஸ்ட்லி நான் வந்து வென்ஸ்டே அப்படின்னாலே ஒரே சாதம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒர்க்கும் ஜாஸ்தி, முடியல. கௌரி வேறு 2 நாளைக்கு வராதா, அதனால் இன்றைக்கி ஒரே சாதம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. நேற்று ரொம்ப வேறு ஒர்க் அதிகங்களா, அதனால் டயர்டாக இருந்துச்சு. காலில் வேறு கார் தம்பி வெளியில் எடுத்தான லக்கி வந்து இதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு, ஸ்பா கூட்டிகிட்டு போகிறதுக்கு, அதனால் போர்ட்டிக்கோலாம் பெருக்கி கழுவி விட்டுட்டு வந்தேன்னா ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. ஸோ பன்னீர் பீஸ் புலாவ். பன்னீர் பீஸ் புலாவ்னு சொல்லிவிட்டு ஏன் கேரட்டெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி வந்து என்னோடய பர்த்டேக்காக வேண்டி என் தம்பி வந்து இந்த சாப்பர் வாங்கி கொடுத்துருக்காரு. இதை நான் வந்து பின்னாடி உங்களுக்கு வந்து நல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஒரு 4-5 நாள் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குது என்னன்னு. பட் இப்போதைக்கு எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தோணுது. எனக்கு கை வலிக்கு நான் என்னால் கட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. இதில் வந்து கார்லிக் பீலரு, ஸ்லைசரு எல்லாமே இப்போ இந்த இதில் தான் ஆனியனும் ஸ்லைஸ் பண்ணேன். கேரட்டும் வந்து நேற்று டெமோ பண்ணி பார்த்தோம். கேரட்டை வந்து துருவி பார்த்தோம். அந்த கேரட்டு வீணாக போயிடக்கூடாதுல்ல, அதனால் இதில் வந்து அந்த கேரட்டை ஆட் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். வேறு எதுவும் நான் செய்யலை இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு. இதோடையே அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் மாங்காய் உப்பில் போட்டதற்கு அது மட்டும் தொட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. மாம்பழம் வேறு பார்த்திங்கன்னா நிறைய ஒரே பறிச்சோம்ல அன்றைக்கி, அப்படியே எல்லாம் ஒரே டைமில் பழுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, அதனால் என்ன பண்ணேன்னா ஜூஸ் மாதிரி, நேற்றும் அப்படி தான் ஜூஸ் மாதிரி போட்டு அந்த பேக் பண்ண வந்தவங்களுக்கும் கொடுத்துட்டு எல்லாம் குடித்தோமா. இன்றைக்குமே அதே மாதிரி அந்த பல்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஜூஸ் போட்டுட்டு உள்ளே வச்சிட்டோம்னா சாப்பிட்டு வேணால் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அப்படியே அந்த சாதத்தை எடுத்து கொட்டி ஆற வச்சுருக்கேன் பாருங்கள். புலாவுக்கு அதே குக்கரில் நிலக்கடலை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் தாளித்து வச்சிட்டேன்னா ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு ஆயிரும், ஒரு வேலை முடிஞ்சிடும் இல்லையா. ஈவினிங் ஒரு வாட்டி வரணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அதனால் எல்லாத்தையும் இதே மாதிரி பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க, புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்படி கலர் கொஞ்சம் இந்த மாதிரி புலாவ் வந்து ஒயிட்டாக இல்லாமல் இப்படி இருக்கிற காரணம் கேரட் போட்டது ஒன்று. இன்னொன்று நான் இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு மேகியில் மசாலா மேஜிக்னு ஒன்று இருக்குல்ல, சின்ன பாக்கெட்டு, அது ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அப்புறம் ஈவினிங்க்கு நிலக்கல்லையும் தாளித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். ஏன்னா நேற்று சாப்பாட்டில் ஒரு வெங்காயம் போட்டு சாப் பண்ணி பார்த்தேன்னா அதை அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். அந்த வெங்காயம் ப்ளஸ் தேங்காயும் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு ஈவினிங்க்கு. அவ்வளோதாங்க. இந்த கௌரி இல்லாதனால அடுப்பு க்ளீன் பண்ணிவிட்டேன், மேடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். அதோ அங்கே கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அதையும் தேய்ச்சிட்டு ஹாட் பேக்கு நான் மாற்றலை. காரணம் என்னென்னா 5 மினிட்ஸில் சாப்பிட்ருவோம், அவ்வளோதான். பாத்திரத்தை மட்டும் தேய்ச்சிட்டோன்னா உடனே சாப்பிட்ருவோம். அதனால் ஹாட் பேக் மாற்றலை. இன்றைக்கி தான் டிப்ஸ் என்ன சொல்கிறேன்னா, பார்த்திங்கன்னா எதுவுமே பொரியலாகட்டும் இல்லை ரைஸ் ஆகட்டும், எதுவுமே நீங்கள் செஞ்சு முடித்து இறக்குறீங்க இல்லை பாத்திரத்துக்கு வேறு பாத்திரத்துக்கு மாற்றுறீங்கன்னா அப்படியே வந்து இந்த இப்படி நல்லா அமுக்கி விட்டு செட்டில் பண்ணி வைங்க. ஒன்று பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், இன்னொன்று வந்து சூடு ஆறாமல் இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு அப்படியே நீங்கள் அப்படி அமுக்கி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சூடு ஆறாமல் இருக்கும். பொலன்னு விட்டுட்டோம்னா சீக்கிரமாக சூடு ஆறிடும். இதுதான் இன்றைக்கி தான் டிப்ஸு. இப்போ சர்வ் பண்ணிடலாமா? ஒன்றும் இல்லை, முதலையே சொன்ன மாதிரி தான் பன்னீர் பீஸ் வேணுன்னா கேரட்டும் சேர்த்துன்னு சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சேர்த்தா புலாவ், அவ்வளோதான். இதுக்கு நான் சொன்னேன்ல கொஞ்சம் பழுத்து காயும் பழமாக இருக்கிற ஒரு இது, அதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன் நான். இதை கொஞ்சம் தொட்டுக்கிட்டால் நல்லா தான் இருக்குது. இதுக்கும் காம்பினேஷன் நல்லாவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தான் இன்றைக்கி. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சமையல் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் அந்த வெஜிடபிள் சாப்பர் வந்து நான் ஒரு 4 நாள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்கிறேன். நான் உங்களுக்கு போட்டே காட்டுறேன், எப்படி வருதுன்றதையும் போட்டு காட்டுறேன். அதே மாதிரி இந்த புலாவும் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றுமே நான் செய்யலை. எண்ணெய் விட்டு ஜீரகம் போட்டு ஆனியன் போட்டுட்டு பட்டாணி வதக்கி இது பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த மேகி மேஜிக் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன் நான், அவ்வளோதாங்க. எல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.